ரொம்ப புரோட்டீன் உள்ள டிஷ். அது என்னன்னா சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம கிரேவி பண்ண போறோம். என்ன கிரேவினா ஒயிட் கிரேவி. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: எண்ணெய், சோம்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், தேங்காய். இது மூணும் ஒன்று அரைக்கணும். தேவையுள்ள உப்பு, மெயின் இன்கிரியன்ட் சோயா சங்க்ஸ். ரொம்ப ஈஸியான ஒன்று, நம்ம டயட்டில் வர்ற ஒன்று. சோயா சங்க்ஸ் ரொம்ப சத்துள்ளது, புரோட்டீன் நிறைஞ்சுள்ளது. நம்ம இது சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம், பூரியோடையும் சாப்பிடலாம், வேணும்னா இட்லி தோசை கூட சாப்பிடலாம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, வாங்க பார்க்கலாம். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இது மூணும் அரைச்சிக்க போகிறோம். பச்சை மிளகாய் இதுதான் நம்ம காரம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. நான் ரெண்டு பச்சை மிளகாய் தான், எனக்கு பாப்பா அவங்க தான் சாப்பிட்றதுனால. அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டோன்னே நம்ம டைரெக்டாக சோயா சங்க்ஸ் போட போகிறோம். அப்படியே எண்ணெயில் சாட்டட் பண்ணிக்கணும். இப்போ லைட்டாக சாட்டட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயில் கட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பாலை நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் ஊற்றணும். அவ்வளோதாங்க, ஈஸியான ஒயிட் கிரேவி ரெடிங்க. இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கொதி வந்தனே ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. இப்படி அமுக்கி பார்த்தா எவ்வளோ அழகாக சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், ஒயிட் கிரேவி ரெடி. இன்னைக்கு ஈஸியான முறையில் ஹெல்தியான டிஷ்ஷு பார்த்தாச்சு. சோயா சங்க்ஸ் ஒயிட் கிரேவி. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சத்து. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.